குரு வணக்கத்துடன் இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 8th ஸ்டாண்டர்டில் சிவிக்ஸில் என்ன பார்த்துட்டு இருக்கோம், மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்னு. இன்னைக்கு டே 2ல என்ன பார்க்க போகிறோம்னா, முதலமைச்சரோட அதிகாரம் என்ன, பணிகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம யாரை பற்றி பார்த்தோம்னா, கவர்னர், ஆளுநரை பற்றி படித்தாச்சு. ஆளுநர் தான் என்ன செஞ்சுருக்கா, பேரளவு தலைவர். ஆனாலும் அவருக்கு எவ்வளோ அதிகாரங்கள் இருக்கு, அவரோட பணிகள் என்ன, அவரோட நிலை என்ன, எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தாச்சு. அதோட கண்டினியூஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் முதலமைச்சர். இன்னைக்கு பார்க்குறவங்க முன்னாடி ஆல்ரெடி அந்த கிளாஸை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ரைட். மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறதுனா, மத்திய அரசு, மாநில அரசு நம்ம கொடுத்துருக்க சிலபஸ் மாநில அரசுனால நம்ம அதை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் என்ன சொல்லலாம், நம்ம இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்குன்னா 28 மாநிலங்கள் இருக்குது. ஸோ 28 மாநிலங்கள்னா அப்போ 28 மாநில அரசாங்கங்களும் இருக்கும். அரசாங்கத்தை பொறுத்தவரை எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா, நிர்வாகம், சட்டமன்றம் அண்ட் நீதித்துறை. இதில் நிர்வாகத்தை யார் யாரெல்லாம் பார்த்துக்கிறாங்கன்னா, மாநில ஆளுநரும் முதலமைச்சரும், சரியா, கவர்னரும் சிஎம் தான் பார்த்துக்குவாங்க. சரிங்களா, நேற்றே நம்ம பார்த்தாச்சு ஆளுநரோட ஒர்க் என்ன எல்லாமே. இன்னைக்கு முதலமைச்சர் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆளுநர் தான் முதலமைச்சர் என்ன பண்ணுறாங்க, நியமிக்கிறாங்கன்னு பார்த்தோம். எப்படின்னா, ஒரு எலெக்ஷனில் பெரும்பான்மையான ஓட்டு வாங்கி எந்த ஒரு கட்சி மெஜாரிட்டியில் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு முதலமைச்சராக என்ன செய்வாங்க, நியமிக்கிறாரு ஆளுநர். அந்த முதலமைச்சரோட யாரெல்லாம் முதலமைச்சர் கை நீட்டி இவங்க தான் என்னோட அமைச்சர்கள் சொல்கிறாங்களோ அவங்கள அவங்களோட ஆலோசனைப்படி ஆளுநர் அமைச்சர்களையும் நியமிக்கிறாங்கன்னு ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா, கட்சியில் பெரும்பான்மை யார் வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் முதலமைச்சராக வருவாங்க. எந்த கட்சி பெரும்பான்மை வாங்கியிருக்குன்னு, இந்தியாவில் நிறையா கட்சி இருக்குது இல்லையா, நமக்கு தெரிஞ்ச நிறைய கட்சிகள் இருக்கும், எல்லாத்துக்கும் தெரியும். சரி, ஓகே, அது நம்மளோட கிளாஸ் கிடையாது. இங்கே வாங்க. அமைச்சரவையோட தலைவர் இவர் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். கவர்னர் பெயரளவு தான் தலைவர்னு, ஆனால் முதலமைச்சர் அந்த அமைச்சரவையோட தலைவர் யாருன்னா முதலமைச்சர் தான். இவருக்குன்னு பதவி காலம் நம்ம ஆளுநருக்கு பார்க்கும்போது 5 ஆண்டுன்னு படித்தோம். ஆனால் இங்கே முதலமைச்சருக்கு பதவி காலம்லாம் ஒன்று கிடையாது. அந்த மெஜாரிட்டி எவ்வளோ நாள் இருக்குது, பதவி காலம் அந்த மெஜாரிட்டி பெரும்பான்மை உள்ளவரை அவர் இருக்கலாம். சப்போஸ் பெரும்பான்மை கொஞ்சம் குறைஞ்சாலுமே அதை என்ன பண்ணிடுவாங்க, பெரும்பான்மையோட பலம் இழக்கும் போது அவங்க பதவி விலகிடுவாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, அந்த மெஜாரிட்டி பெரும்பான்மை இருக்கிற வரையும் அவங்க முதலமைச்சராக கண்டினியூ பண்ணலாம். இதுக்கு அதுக்கு என்ன தகுதி வேணும்னா, இவர் சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கணும். சட்டமன்றம் இருக்கு இல்லையாடா, அதில் இவங்க என்ன இருக்கணும், ஒரு உறுப்பினராக இருக்கணும். சப்போஸ் இந்த எலெக்ஷன் அவர் பதவி ஏற்கிறார் இல்லையா, முதலமைச்சராக பதவி ஏற்கும் போது அவர்கிட்ட சட்டமன்ற உறுப்பினர் அவர் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுக்குறாங்க. இந்த 6 மாதம் டைமுக்குள்ளே அவங்க என்ன பண்ணிடணும், சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படணும். சரியா, அவங்களுக்கு அந்த 6 மாதம் டைம் கொடுத்து ஓகே அது வரை நீங்கள் எடுத்துக்கோங்க, அப்புறம் நீங்கள் 6 மாதத்துக்குள்ளே சட்டமன்றத்தில் உறுப்பினராக ஆகணும்னு சொல்லிடுறாங்க. முதலமைச்சரோட அதிகாரமும் செயல்பாடு என்ன பார்த்தோம்னா, மாநிலத்தோட தலைமை நிர்வாகி அவர் தான். நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு சிஎம்னா எவ்வளோ பவர், அவர் இல்லாமல் ஒரு இப்போ நம்ம நாடுனா, இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை சிஎம் வந்திருப்பாங்க நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். ரைட், எல்லாருக்குமே பவர் ஒன்று தானே. அவங்க எவ்வளோ ஒரு தமிழ்நாடுனா அதுக்குரிய எல்லா செயல்பாடுகளும் ஒரே மாதிரி என்ன செய்யலாம், முழு பொறுப்புமே அவங்க தான் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. அதான் தலைமை நிர்வாகி. சரியா, அரசாங்கத்தோட பல்வேறு முக்கிய முடிவுகள் யாரோட தலைமையின் கீழ் எடுக்கப்படும்னா, முதலமைச்சரோட தலைமையின் கீழ் தான் எல்லா முடிவுமே எடுக்கப்படும். அவர் தானே சட்டத்தை பிறப்பிக்கிறாங்க. அந்த சட்டம் இது கீழே வருது, இதை நான் பண்ணுறேன் அப்படின்னு யார் சொல்லி நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னு பார்த்தோம்னா, யார், முதலமைச்சர் சொல்லி தானே வருது. ஸோ முக்கிய முடிவுகள் எடுக்கிறது யாரோட தலைமை, முதலமைச்சரோட தலைமையின் கீழ் தான் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும். அமைச்சரவையை உருவாக்குவதில் முக்கிய பங்கு யார் வைப்பானா, முதலமைச்சர். அவரை தான் இந்த மினிஸ்டர் இதுக்கு, இவங்க இந்த மினிஸ்டர் இந்த கல்வித்துறைக்கு, இந்த மினிஸ்டர் இது விவசாயத்துக்கு, இந்த கல்வித்துறை, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குரிய மினிஸ்டரை யார் சொல்கிறது, முதலமைச்சர் தானே சொல்லுவாங்க. அவரோட ஆலோசனையின் பேரில் தான் என்ன செய்வார்னா ஆளுநரே அவங்களுக்கு
நியமனமே அமைச்சர் பதவியவே நியமனம் பண்ணுவார். நம்ம முதலமைச்சரோட ஆலோசனையின்படி தான். நிறைய துறைகள், நிறைய டிபார்ட்மெண்ட் எல்லாம் வந்து என்ன செய்வாங்க, கண்காணிச்சு ஆலோசனை கொடுத்து அதை ஒருங்கிணைக்கிற வேலை யாருக்குன்னு பார்த்தோம்னா முதலமைச்சரோட வேலை தான். சரியா? கொள்கை எல்லா முடிவுலையுமே நம்ம கலெக்டர் ஒரு கூட்டம் கூடுதுன்னா அங்கே எல்லாருமே இருப்பாங்க இல்லையா? ஆளுநர், கலெக்டர், போலீஸ் ஆஃபீஸர்ஸு எல்லாரோடது சேர்ந்து ஒரு முதலமைச்சர் ஒரு முடிவு எடுக்கும் போது எல்லாரும் அவங்கவுங்களுக்கு சொல்யூஷன் அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஆனால் யார் எடுக்கிற முடிவு தான் இறுதியாக இருக்கும்னு நம்ம பார்த்தோம்னா முதலமைச்சர் முடிவு தான் இறுதியாக இருக்கும். எதில்? கொள்கை முடிவுகளில் முதலமைச்சரோட முடிவு தான் இறுதியாக இருக்கும். சரியா? உயர் பதவிகளில் நியமனம் செய்யும் முக்கிய அதிகாரமும் யாருக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா முதலமைச்சருக்கு தான் இருக்குது. ஸோ முதலமைச்சர் தான் என்ன செய்யணும், உண்மையான அதிகாரம் அவருக்கு தான் இருக்குது. மாநிலத்தோட ஒரு தலைமை நிர்வாகி, முக்கிய முடிவுகள் வந்து அவரோட தலைமையின் கீழே தான் எடுக்கப்படுது. அமைச்சரவை உருவாக்குறதுல முக்கிய பங்கு வகிக்கிறாரு. அவரோட ஆலோசனையின் பேரில் தான் ஆளுநர்கள் மற்ற அமைச்சர்களை நியமனம் பண்ணுறாரு. அவர் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் என்ன பண்ணணும், கண்காணித்து ஆலோசனை கொடுத்து அதெல்லாம் என்ன செய்யணும், ஒருங்கிணைக்கணும். அவரோட முடிவு தான் இறுதியானது. முக்கிய பதவியெல்லாம் கொடுக்குற அதிகாரத்தை வந்து பதவியில் நியமனம் செய்கிறது, போஸ்டிங் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுமே யாரோட முக்கிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தா முதலமைச்சர்கிட்ட தான் இருக்குது. இன்னையோட முதலமைச்சருக்கு இவ்வளோதான். அவரோட அதிகாரமும் பணிகள் சிம்பிள், கொஞ்சம் தானே இருக்குது. நேற்று கவர்னருக்கு படித்ததோட கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி கம்மி தான் முதலமைச்சருக்கு. ஸோ படிங்க, முயற்சி பண்ணுங்கள், டெய்லி கன்சிஸ்டன்சியாக படிங்க. நானும் டெய்லி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ பார்த்ததுக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி.